நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 தமிழ்நாடு செய்திகள். பண்ருட்டியில் அரசு பேருந்தும் ஆட்டோவும் மோதியதில் பெரும் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வஉசி தெருவில் வசித்து வருபவர் ரங்கநாதன். இவரது மகன் செந்தில்குமார் ஆட்டோ ஓட்டுநர். இவர் பண்ருட்டியில் இருந்து கடலூர் நோக்கி திருவதிகை குட்டை தெரு அருகில் சென்று கொண்டிருந்த போது கடலூரில் இருந்து பண்ருட்டியை நோக்கி வந்த அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதியதில் ஆட்டோ டிரைவர் படுகாயமடைந்தார். அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் பயணித்த பயணிகள் உயிர் தப்பினர். விபத்தின் சத்தம் கேட்டு ஓடி வந்த பொதுமக்கள் உடனடியாக ஆட்டோ டிரைவர் செந்தில்குமாரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக பண்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் மருத்துவர்கள் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட அவரை மேல் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அரசு பேருந்தும் ஆட்டோவும் நேருக்கு நேர் மோதிய சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து பண்ருட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்.